வயநாடு நிலச்சரிவில் சிக்கி தவித்து 500க்கும் மேற்பட்டவர்களை தற்காலிக பாலம் அமைத்து பேரிடர் மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். வயநாடு வரலாற்றில் கண்டிராத வகையில் ஏற்பட்ட நிலச்சரிவு தனக்கு முன்னால் இருந்த அனைத்தையும் சுருட்டி வாரி எடுத்துச் சென்றது. முண்டக்கையையும் சூரல் மலையையும் இணைக்கும் தரைப்பாலம் இருந்த தடமே இல்லாமல் போனது இதற்கு உதாரணம். இதனால் சூரல் மலையின் ஒரு பகுதியில் உள்ள குடியிருப்பைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரை கையில் ஏந்தி தவித்தனர். மழையையும் பலத்த காற்றும் மிரட்டியதால் அவர்களின் நிலை குறித்து அச்சம் நிலவியது. அங்கு சென்ற இராணுவம் மற்றும் பேரிடர் மீட்பு படையினர் கயிறு கட்டி மக்கள் இருந்த பகுதிக்கு சவாலான பயணம் மேற்கொண்டனர். பின்னர் தண்ணீர் பாய்ந்தோடும் நிலையில் ஏணிகள், மரங்கள், பலகைகள் உதவியுடன் ஆற்றில் 110 அடிக்கு தற்காலிக பாலம் அமைத்தனர். அதன் பின்னர் சூரல்மலை பகுதியில் தவித்த மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மறுகரைக்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். அனைவரையும் மீட்கும் பணி இரவு வரை நீடித்தது. பெரும் துயரத்துக்கு மத்தியில் ஒரே இடத்தில் தவித்து வந்த மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டது அனைவருக்கும் சிறிது நிம்மதியை கொடுத்தது. எனினும் அப்பகுதியில் புதைந்து கிடக்கும் உறவுகளை எண்ணி மக்கள் ஏக்கம் தணியாமல் உள்ளனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.